இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் பூரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணியிருந்தாரு. அப்புறம் நேற்று கறி சொன்னோம்ல, அந்த கன்னிப்பு, அதாவது அந்த போட்டி குடல் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஐட்டம். அது கொஞ்சம் இருந்தது, அதனால் பூரி பண்ணி இந்த தொக்கு வச்சு நாங்கள் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து நேற்று பிரியாணி கொஞ்சம் மீந்து இருந்தது. அது வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்குமே நாங்கள் மதியானம் அதை தான் சாப்பிட்டோம். பிரியாணி கொஞ்சம் இருந்தது. என் பையனுக்கு அது கொடுக்க முடியாதுல்ல, அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லி ஸ்கூலுக்கு மட்டும் அவனுக்கு கொஞ்சோண்டு சாதம் வச்சு கேரட்டு கோஸ் போட்டு அந்த பொரியல்லையே அவனுக்கு சாதம் கிளறி கொடுத்தோம். அவன் அதை எடுத்துன்னு போயிட்டான். ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்தாரு, அதை எடுத்துன்னு போயிட்டான் அவன். பிரியாணி உண்மையாக சொல்லுவேன், நேற்று விட இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா செஞ்சுருந்தார் பிரியாணி. அவனுக்கு என் பையனுக்கு அந்த கேரட்டு கோஸ் போட்டு சாதம் சும்மா கொஞ்சமாக கலரி அவனுக்கு சாதம் கலரிடும். மத்தியானம் ஸ்நாக்ஸ்க்கு அவனுக்கு வந்து பப்பாயா தான் கட் பண்ணி வச்சுருந்தாரு. இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.